ஒரு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வரும் சார். ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வரும். நீங்க செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ண பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன். ஸோ பாசிட்டிவ் நம்ம நிறைய நினைக்கும் போது, பாசிட்டிவ் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போது இந்த உலகமே மாறி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல எனர்ஜி இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் கரெக்டிங்ன்றது நடக்கும். நீங்க நம்பாலும் நம்பாம இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் கரெக்ஷன் நடக்கும். பிகாஸ் இந்த பூமி மேல உங்களோட வாழ்க்கை, உங்களோட லைஃப் உங்க இஷ்டம். யாருக்காகவே நீங்க வாழ தேவையில்லை. ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு மணி நேரம் நீங்க மெடிடேஷன் பண்ணா ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறான்னு சொன்னார்னா நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஸ்பெசிபிக் டைமிங் நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம டைம்ன்றது ஒரு சொல்யூஷன் சார். இது ரெண்டாவது நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க இந்த டைமென்ஷன்ல இருக்க மாட்டீங்க. வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 2 இந்த 21 டேஸ் செஷன் சயின்ஸ் ஆஃப் பிரமிட் மெடிடேஷன். ஸோ நேற்று மெடிடேஷன் பத்தி பேசணும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வரும் சார். ஒரு ஆவரேஜ் ஹியூமனுக்கு ஒரு நாளைக்கு 70,000 தாட்ஸ் வரும். நீங்க செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ண பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 தாட் பர் செகண்ட். இந்த பூமி மேல எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? நம்ம ஒரு நாள் ஒரு 70,000 தாட்ஸ்ல எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பாருங்க. அந்த 70,000 தாட்ஸ்ல 95% ரிப்பீட்டட் தாட்ஸ் தான், ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் தான். வெறும் 5% மட்டும்தான் கான்சியஸா இருக்கும். அந்த கான்சியஸ் இந்த டோட்டல் 100%ல நெகட்டிவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 75% நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். நெகட்டிவ்னா வெறும் நெகட்டிவ் இந்த சென்ஸ் தேவையில்லாத தாட்ஸ் கூட நெகட்டிவ் தாட்ஸ் தான். அப்போ உலகம் ஃபுல்லா ஒரு நெகட்டிவ் தாட் ரிலீஸ் பண்றோம்னா அப்போ அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்போ ஒருத்தர்னால எவ்வளவு டிஸ்ட்ரக்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்றோம். ஒரு ஆளு ஒரு நாளைக்கு எவ்வளவு டிஸ்ட்ரக்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி இங்க பூமி மேல இருக்கிற 800 கோடி மக்கள் எவ்வளவு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்றோம். அதெல்லாம் எங்கே போய் ஹிட் ஆகும்னா அதெல்லாம் போய் பூமி மேல ஹிட் ஆகுது. அதனால அனிமல்ஸ் பாதிக்குது, பிளான்ட் கிங்டம் பாதிக்குது, ஹோல் பிளானட் சஃபர் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபீல்ட்ல 1 பாசிட்டிவ் தாட் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லியன் நெகட்டிவ் தாட்ஸ். அவ்வளவு பவர். நெகட்டிவ் தாட்ஸ்க்கு பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. 10 லட்சம் நெகட்டிவ் தாட்டோட பவர் இஸ் ஈக்குவல் டு ஒரு பாசிட்டிவ் தாட். ஸோ பாசிட்டிவ் நம்ம நிறைய நினைக்கும் போது, பாசிட்டிவ் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போது இந்த உலகமே மாறி. நிறைய பாசிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை சிட்டி பாப்புலேஷன் இருக்கு, அதுல 1% எடுங்க, 1% அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க. அது எவ்வளவு வேல்யூ வருமோ அத்தனை மக்கள் ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு டெய்லி ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணாலே சென்னை சிட்டியில இருக்கிற கிரைம் ரேட்டே குறையும். அந்த அளவுக்கு பவர் இருக்கு நமக்குள்ள. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் இது ஆக்சுவலி ஏதோ ஒரு கண்ட்ரில கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கல்ல சார்? எஸ் எஸ் எஸ். குரூப் மெடிடேஷன் பண்ணி அந்த சிட்டில இருக்கிற கிரைம் ரேட் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட். எஸ். ஓகே சார். நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் போயிடலாம் சார். இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டினியூஸ்லி டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம். ஸோ இது மெடிடேஷன் மூலம் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. சரி, கமையே. இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ லேடிஸ்க்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்காங்க. ஸோ அது கண்டினியூஸ்லி டிஸ்சார்ஜும் ஆயிட்டு இருக்கான். எஸ் எஸ் எஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு மாஸ்டர்ஸ் நிறைய நான் பாக்குறேன், ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்டதா கேட்டுட்டு இருக்கீங்க. சார் சொன்னாரு ஸோ சில விஷயங்கள் அது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க பண்ண வேண்டியது ரெகுலர் மெடிடேஷன். இப்போ சார் சொன்னது கேட்டுட்டா நமக்கு சரியாயிடுமான்னா அப்படி கிடையாது.
நீங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே சார், சாரி சொல்லுங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புல எனர்ஜி இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் கரெக்டிங்ன்றது நடக்கும். நீங்க நம்பாலும் நம்பாம இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் கரெக்ஷன் நடக்கும். பிகாஸ் பாடி ஹேஸ் காட் இன்டெலிஜென்ஸ் சார். ஏன்னா உங்க உடம்புல பாத்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டிஸ் அது உங்களோட பர்மிஷன் இல்லாம தானா ஓடிட்டே இருக்கும். லைக் பிளட் சர்க்குலேஷன், லைக் ஹார்ட் பம்பிங், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, இந்த வைட்டல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு கவர்மெண்டே இருக்கு உள்ளுக்குள்ள, அந்த பவர் இருக்கு. ஸோ அந்த பவருக்கு தெரியும், அந்த பவருக்கு தேவையான டைரக்ஷன் நம்ம கொடுக்கணும். அந்த தேவையான டைரக்ஷன் தான் ரைட் திங்கிங், ரைட் ஹேபிட்ஸ், ரைட் ஃபுட் ஹேபிட்ஸ். அதுல வந்து ஒரு நான்வெஜ்ன்றது இட்ஸ் அ மேண்டேட்டரி விட்டணும். நான்வெஜ்ன்றது இட்ஸ் அ டாக்ஸின்ஸ். டு பி சிம்பிள், உடம்புல இருக்கிற ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது பர்ஃபெக்டா வேலை செய்யணும்னா அதுக்கு தேவையான எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அப்புறம் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அது பண்ண வேண்டிய வேலை அது நடக்கும். தேங்க்யூ. இந்த ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஐபோன் யாரோ கை தூக்கிருக்காங்க. நான் மீட் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, நான் எப்பவுமே இருக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், அப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இருக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ், யுவர் லைஃப். இந்த மனநிலை சரியா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். யா, இட்ஸ் பர்ஃபெக்ட் சார். ஸோ இந்த பூமி மேல உங்களோட வாழ்க்கை, உங்களோட லைஃப் உங்க இஷ்டம். யாருக்காகவே நீங்க வாழ தேவையில்லை. ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. ஒரே ஒரு ஆப்ளிகேஷன், உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க. அதுக்கு 2 ரூல்ஸ் என்னன்னா, ஒன்னு, நீங்க யார் டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் எனிபடி அண்ட் டோன்ட் அலோவ் எனிபடி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. அனிருத் இது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நாட் ஷூர் இன் தமிழ். ஓகே, இன்னும் வேற விதத்துல சொல்றேன். டோன்ட் ஹர்ட் எனிபடி, டோன்ட் அலோவ் எனிபடி டு ஹர்ட் யூ. நீங்க இன்னும் யாருமே சொல்லுங்க. சாரி. நீங்க யாருக்கும் துன்பத்தை கொடுக்காதீங்க, அதே போல உங்களுக்கு யார் மூலமாவும் துன்பத்தை கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணிக்கீங்க. இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த ரூலும் ரெகுலேஷன் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நீங்க எப்போ உண்மையா இருக்கிறீங்களோ அப்போ நீங்க எல்லார்கிட்ட நீங்க உண்மையா இருப்பீங்க. சிம்பிள். இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன். அது. தேங்க்யூ மாஸ்டர். ஸோ நீங்க இயற்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி அகத்தியர் திருநம்பிக்கு போயிட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கோமதி மேடம். ஹலோ சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சார் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த யூடியூப்ல கேட்டிருந்தவங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அது வந்து அது அவங்களோட குடிப்பழக்கத்துக்குன்னு நீங்க பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நீங்க எப்படி கரெக்டான அந்த எந்த வேல போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி எனக்கு அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம உள்ள திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே போயிட்டே இருந்தேன். நீங்க சொன்ன ஆன்சர் ஃபுல்லாவே ரொம்ப கிளியரா இருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நான் வந்து இப்போ மெடிடேஷன் பண்றதுன்னா மார்னிங்கும் நைட்டு 1 hour தான் பண்றேன். இது 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 வந்து அந்த போதாதா சார்? இதுக்கு மேல ஜாஸ்தி பண்ணணுமா? அப்படின்னாதான் இவ்வளோ நாளா எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். இவ்வளோ நாளா இதே மைண்ட் செட்லயே இருந்துட்டோமே, இது சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஒரு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டெவலப் பண்ணிட்டே போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து இது நம்மளால இது இவ்வளோ நாள் மைண்ட் அப்படியே பழக்கப்பட்டுருச்சு, இது சரி பண்ண முடியுமா இதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கேள்வி இருந்தது. அதை நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க சார். சார் 2 hours போதுமா சார் மெடிடேஷன் பண்றது? இல்ல, அது நீங்க போதுதுன்னு சொல்லணும். உங்க 24 hours கூட பத்தாது. ஆக்சுவலி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி வரும். டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்க தான். ஓகே, நான் வந்து கொஞ்சம் சீரியஸா இருப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஓகே நான் டெய்லி 1 hour தான் பண்ணிட்டு இருக்கேன் மெடிடேஷன். ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் 6 hours 8 hours உட்காந்துருவேன்.
ஓகே என்னால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காருவேன். வேற எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். ஓகே அவ்வளவு சீரியஸா நான் இருப்பேன் கொஞ்சம். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம் நீங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார். நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்ல என்னென்ன வேலை இருக்குமோ அதுல எது தேவை எது தேவையில்லைன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்போ Yes, sir. எதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்ன்றது, எதனால எந்த வேலை பண்ண அதிகமா லாபம் இருக்குமோ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஓகே நான் சார். ஓகே டிராவலிங் சார். பண்ணுவேன் சில டைம்ல 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் டிராவலிங் ட்ரெயின்ல ஃபிளைட்ல போகும்போது. ஸோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஒன்னு படிச்சுட்டு புக் எடுத்துட்டு போய் படிச்சுட்டு இருப்பேன், இல்ல டேப்ல புக் படிச்சுட்டு இருப்பேன், இல்ல மெடிடேஷன் உட்காந்து. அந்த டைம் யூட்டிலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்போ 1 மணி நேரம் நீங்க மெடிடேஷன் பண்ணா ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறான்னு சொன்னார்னா நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எஸ் சார். பாருங்க, அந்த கான்டெக்ட்ல பாருங்க. ஓகே ஓகே சார். ஒரு 1 ஹவர் போதுமா, 2 ஹவர்ஸ் போதுமா, 3 ஹவர்ஸ் போதுமா? மோர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சார். So the more you do, the more you get energy. The faster எல்லா issues எல்லாம் clear ஆயிடும். முடியுமா முடியுமான்ற தாட்டே ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். அது சரி சார். முடியும் முடியும் அவ்வளவுதான், சிம்பிள். அந்த மிராக்கிளஸ் தாட்டுக்கு வந்துருங்க. as simple as it. ஓகே சார். ஓகே சார். Thank தேங்க் யூ you. so much சார். தேங்க் யூ. ஸோ கோமதி மேடம், தியானம் மட்டும் இல்லாம புக் ரீடிங்கும் இதை போல சஜ்ஜன சாங்கத்தியம் இதை போல நம்ம கேட்கும்போது எத்தனையோ பேருடைய பிரச்சனைகளும் நமக்கு அதுல இருந்து சொல்யூஷனும் கிடைக்குதுல்ல, அது மூலமா உங்களுடைய சொல்யூஷன் கூட கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மூணு தைரியம் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மச் சார். ஐஃபோன் சார், நீங்க ஒரு மொபைல் மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சண்முகராஜ் ஃப்ரம் பெங்களூர். எஸ் சார். மாதந்தோறும் நம்ம மாசம் அமாவாசை பௌர்ணமி வருது மாஸ்டர். அது கேலண்டர்ல போட்டிருக்க டயத்துக்கும் நம்ம விஞ்ஞான ரீதியா உள்ள டைமும் ஒரே மாதிரி இருக்குமா, இல்ல வித்தியாசப்படுமா மாஸ்டர்? இல்ல, ரெண்டுமே தேவையில்லைங்க. ரெண்டுமே தேவையில்லை. ரெண்டுமே தேவையில்லை. இல்ல ஏன்னா அந்த மொமெண்ட்ல வெறும் அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். 7 நாள் பௌர்ணமி நாள், அதுக்கு முன்னாடி 3 நாள், அதுக்கப்புறம் 3 நாள், டோட்டல் 7 days அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கும். சரி மாஸ்டர். சரிங்க மாஸ்டர். ஸ்பெசிபிக் டைமிங் நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம டைம்ன்றது ஒரு சொல்யூஷன் சார். இது ரெண்டாவது நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க இந்த டைமென்ஷன்ல இருக்க மாட்டீங்க. உங்களோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் மாறி போயிடும். சரிங்க மாஸ்டர். உங்களோட எனர்ஜி ரிசீவிங் கெப்பாசிட்டியே மாறி போயிடும் பௌர்ணமி கிட்ட வர. சரி. அதனால டோன்ட் மைண்ட் அபவுட் தட் டைமிங்ஸ். இல்ல அந்த 7 daysல யாருக்கு எதுவுமே தேவையில்லாத விஷயம் எதுவுமே பேசாம, எவ்வளவு தேவையோ அது மட்டும் தான் பேசிட்டு, எவ்வளவு கம்மியா சாப்பிட முடியுமோ, மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடு. அந்த மொமெண்ட்ல பிராணா எனர்ஜின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மசாலா சம்பந்தப்பட்ட ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். பிராணா இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய பிராணா இருக்கும். உடம்புக்குள்ள ரொம்ப லேசா இருக்கும். அந்த டைம்ல லேசா இருக்கும் போது உடம்புல எனர்ஜி ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். சரிங்க மாஸ்டர். அதான் ஏன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி படிச்சேன். அதாவது உத்தராயணம் தட்சிணாயன காலம் மாறி போச்சு. தை 1ஆம் தேதி தட்சிணாயனம் ஆரம்பிக்கிறது இல்ல, அதுக்கு முன்னாடியே சூரியன் வடக்கு நோக்கி நகர்ந்துடுறாரு. அதனால பஞ்சாங்க ரீதியான நேரத்துக்கும் பூமியோட சுழற்சிக்கும் வித்தியாசம் ஏற்கனவே மாறி போச்சு அப்படின்னு ஒரு செய்தி படிச்சேன். அதனால பட் உத்தராயணம் தட்சிணாயனம் இட்ஸ் சன் மூவ்மெண்ட், சன் டயக்ராம். அது அதுக்கும் இதுக்கும் எதுவுமே இல்ல, நோ ரிலேஷன்ஷிப் சார். சரி, தேங்க்யூ சார். வணக்கங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். நேற்று இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுங்க சார். சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு ஓகே, இங்கே கொஷின்ஸ்லாம் கேட்குறோம், ஓகே மெடிடேஷன் பண்ணுறோம்.
இந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறது வந்து தமிழ்ல தியான சார்ந்த புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் மொழியில இருக்கிறது கொஞ்சம் குரூப்ல போட்டு கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும் சார். ஓகே சார், நான் குரூப்ல கண்டிப்பா சார், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. நிறைய புக்ஸ் இருக்கு தமிழ்ல. ரமண மகர்ஷி புக்ஸ், ஓஷோ புக்ஸ், அப்புறம் ஈஷா யோகா புக்ஸ், உபனிஷத்ஸ், ராமகிருஷ்ண மடம் சம்பந்தம் அங்க அவங்க பப்ளிஷ் பண்ண தமிழ்ல நிறைய உபனிஷத்ஸ் இருக்கு. சரிங்க சார். அப்புறம் சித்தர்கள் எழுதுற புக்ஸ், திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம், லிஸ்ட் நிறைய இருக்கு. சரிங்க சார். தேங்க்யூ சார். வள்ளலார் புக்ஸ், வள்ளலார் புக்ஸ். ஓகேங்க சார். குரூப் இந்த குரூப்ல அப்லோட் பண்ணுங்க சார். எஸ் சார், எஸ் சார். பிடிஎஃப் இருந்தாலும் ஓகே, நாம வெயிட் பண்ணலாம். ஓகேங்க சார். ஃபைன் சார், ஃபைன். தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.